ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். என் பேர் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள். இந்த கம்பெனியோட ஒரு சின்ன இன்ட்ரோவை பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து ஒரு மும்பை பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ஃபா வெக்டார்ஸ். இந்த ஆல்ஃபா வெக்டார்ஸில் ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதோட மாடல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மிராக்கி 91 அப்படிங்கிற மாடல் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்ஃபா வெக்டார்ஸ் வந்து ஒரு 2 பிரதர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இவங்க 2 பேருமே ஒரு MBA கிராஜுவேட்ஸ். இந்த மிராக்கி 91 பைசைக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியாவிலேயே டிசைன் பண்ணது. இந்த பைசைக்கிளை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மோர் தென் 15 இன்ஜினியர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிராக்கி பைசைக்கிள் வந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சிங்கிள் சார்ஜுக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த மிராக்கி பைசைக்கிளில் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 ஹவர்ஸ் வந்து டைம் ஆகும்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மிராக்கி எலக்ட்ரிக் பைசைக்கிளோட இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த எலக்ட்ரிக் பைசைக்கிளில் வந்து 250 வாட் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டருக்கு IP65 வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிராக்கி எலக்ட்ரிக் பைசைக்கிளில் வந்து டாப் ஸ்பீடாக வந்து நம்ம 25 km/h வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் பைசைக்கிளில் 6.36 Ah வந்து லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு 1 year வாரண்ட்டி வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் பைசைக்கிளில் 3 மோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா லோ, மீடியம், ஹை அப்படிங்கிற 3 மோட்ஸ் இருக்குது. இந்த 3 மோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் பைசைக்கிள் இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியை வந்து நம்ம 2000 டைம்ஸ் வந்து சார்ஜிங் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். 2000 டைம்ஸ் வந்து சைக்கிள்னால் மோர் தென் 6 years வரைக்கும் இந்த பேட்டரி வந்து லைஃப் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபைனலாக இந்த மிராக்கி 91 எலக்ட்ரிக் பைசைக்கிளோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 29,999 rupees, அதாவது 29,999 ரூபா வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன் ரோடு வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட்டாக வேரி ஆகும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.